போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. V House Production சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் 1999 ஜனவரி 8ஆம் தேதியன்று நடந்த விபத்து ஒன்றில் இறந்த நண்பர்கள் இருவரின் நினைவாக அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கல்வி உதவிப் பொருட்களை வழங்கி வரும் நண்பர்கள் குழுவின் செயல் உணர்வு பூர்வமாக நெகிழச் செய்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு 1990 காலகட்டங்களில் வறட்சி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை ஒப்பந்த முறையில் செய்து வந்தது. அப்போது படித்து பட்டங்கள் பெற்று வேலை தேடிக் கொண்டிருந்த ஏராளமான இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் அரசின் ஒப்பந்த அடிப்படையில் தினக்கூலிக்கு பணியாற்றியுள்ளனர். இதேபோல கந்தர்வக்கோட்டை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அந்த பகுதியிலேயே தங்கியிருந்து பணி செய்து வந்தனர். 1999ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அன்று ரெங்கசாமி, குமரேசன் ஆகிய தினக்கூலி வேலை செய்த இளைஞர்கள் பணி முடித்து ஒரு மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது கந்தர்வக்கோட்டை தாலுகா அலுவலகம் அருகே விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்தில் ஒருவரும் மருத்துவமனையில் மற்றொருவரும் உயிரிழந்துள்ளனர். இதனால் மிகுந்த அதிர்ச்சியடைந்த ஒப்பந்த பணியாளர்களான சக நண்பர்கள் குழுவாக இணைந்து விபத்தில் உயிரிழந்த நண்பர்கள் நினைவாக விபத்துக்குள்ளான இடத்தில் சிறு நினைவிடம் அமைத்து ஆண்டுதோறும் ஜனவரி 8ஆம் தேதி அன்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் மறைந்த நண்பர்கள் நினைவாக கந்தர்வக்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சுற்றியுள்ள பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் உயர் ரக மை பேனாவும் அவர்களது சான்றிதழ்களை வைத்துக் கொள்வதற்கு ஃபைல், நோட்டு, புத்தகங்கள் வழங்குவதுடன் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியையும் பரிசாக வழங்கி வருகின்றனர். தற்போது இந்த நண்பர்களில் பலரும் அரசு பொறியாளர்களாகவும் ஆசிரியர்களாகவும் அஞ்சலகத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை என பல உயர் பொறுப்புகளில் உள்ளனர். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 8ஆம் தேதியை அவர்கள் ஒருபோதும் மறப்பதில்லை. மறைந்த நண்பர்களுக்காக கந்தர்வக்கோட்டையில் மறக்காமல் ஒன்று கூடுகின்றனர். அதேபோல இந்த ஆண்டு நண்பர்கள் மறைந்து 25 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நெகிழ்வுடன் நண்பர்கள் குழுவைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். ஆண்டுதோறும் தமது நண்பர்களின் நினைவு போற்றும் வகையில் மாணவர்களுக்கு வழங்கும் இந்த சிறப்பு உதவி திட்டத்தை ஒருபோதும் நிறுத்தாமல் இந்த ஆண்டும் வழங்கி மாணவர்களிடம் மறைந்த எங்கள் நண்பர்கள் நினைவாக 25 ஆண்டுகளாக ஏழை மாணவர்களின் கல்விக்காக செய்யும் சிறு உதவிகள் எங்களுக்கு மனநிறைவை தருகிறது. ஆகவே மாணவர்கள் அழியாத செல்வமான கல்வியை ஒருபோதும் நிறுத்திவிடாதீர்கள் என பேசினர். அண்ணன் தம்பிகளே ஒரு சில ஆண்டுகளில் தம்மை சார்ந்தோரை மறந்துவிடும் இந்த அவசர உலகத்தில் என்றோ நட்பாக இருந்த நண்பர்களுக்காக 25 ஆண்டுகளாக சக நண்பர்கள் ஒன்று கூடி பள்ளி மாணவர்களுக்கு உதவி வரும் இதுபோன்ற செயல் நெகிழச் செய்துள்ளது. நாங்கள் புதுக்கோட்டை பகுதியில் 1999 வருடங்களில் ஒரு நண்பர்களாக பொறியியல் துறையில் நாங்கள் வேளாண்மை பொறியியல் துறை பணியாற்றி கொண்டிருக்கும்போது கந்தர்வக்கோட்டை பகுதியில் பல்வேறு அரசு திட்டப் பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த பணிகளில் நாங்கள் ஃபீல்டு விசிட்டுக்காக வரும்போது அந்த பணிகள் எல்லாம் தினமும் நடக்கக்கூடிய அந்த பணிகளை அதை முன்னேற்றப்படுத்தி விரைவாக நிறைவு செய்யும்படி நாங்கள் பணிக்கப்படுவோம். நாங்கள் தினக்கூலி அடிப்படையில் தான் நாங்கள் பணியில் இருந்தோம். அந்த சமயத்தில் எங்களுடைய நண்பர்கள் குமரேசன், திரு ரெங்கசாமி இருவரும் இருசக்கர வாகனத்தில் நமது கிசானத்தூர், கந்தர்வக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய பழைய கந்தர்வக்கோட்டை இந்த பகுதியில் நடக்கக்கூடிய பணிகள் எல்லாம் பார்வையிட்டு மாலை நேரத்தில் புதுக்கோட்டைக்கு திரும்பும்போது நமது கந்தர்வக்கோட்டை யூனியன் ஆஃபீஸ் ஒன்றிய அலுவலகத்துக்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு அருகே ஒரு விபத்தில் சிக்கி இருவரும் அகால மரணம் அடைந்தார்கள். 1999 8ஆம் தேதி ஜனவரி மாதம். அதன் தொடர்ச்சியாக அந்த நண்பர்களுக்கு மற்றவர்கள் எல்லாம் இணைந்து அவருடைய நினைவினால் அந்த நண்பர்களுடைய இழப்பு எங்களுக்கு பேரிழப்பாக இருந்தது. இருவருக்கும் சிறு குழந்தை இருந்தது. திருமணமாகி 2-3 வருடங்கள் தான் இருக்கும்.
ஒவ்வொருவருக்கும் 30 வயதுக்குண்டான வயது. சரி, இது ஒரு நினைவாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நினைவு நாளில் வந்து சந்தித்து விட்டு செல்வதா அல்லது ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் நண்பர்கள்லாம் கூடி பேசி முடிவெடுத்தோம். நட்பு என்கிற வட்டத்தில் ஒவ்வொரு தொழில் இருப்பவர்களும் இன்னும் தொடர்பில் இருக்கிறோம். இது வந்து எதுக்காக நம்ம சொல்றேன்னா, ஆசிரியர்கள் இருக்கிறவர்கள் நல்ல கல்வியை சொல்லிக் கொடுத்துட்டு ஓய்வு பெற்றுவாங்க, எங்கேயாவது போயிடுவாங்க. அதே மாதிரி அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, நம்ம கல்விக்கு நம்ம புள்ள படிச்சா சரி, படிக்காதவங்களுக்கு நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உறுதியில் வரக்கூடிய நண்பர்கள் அதை லட்சியமா நிறைய வச்சுக்காங்க. எந்த காலகட்டத்திலும் நண்பர்களுக்கு உதவுவாங்க. அதுக்கு எங்களுக்கு வந்து இப்போ சமமாக பல துறைகள் இருந்தால் கூட அவங்க ஆசிரியர் ஒரு சந்தோஷம் எல்லாமே கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம் தான் வச்சிருக்காங்க. அதனால நீங்களும் ஒவ்வொருத்தரும் இதை வந்து ஆசிரியர் மட்டும் ஆகணும், அப்படியே மருத்துவரா இன்ஜினியர் ஆகணும். ஆனால் இது விளையாட்டாக்கி மொத்தத்தில் ஆசிரியர்களை பயன்படுத்திக்காங்க. இதுதான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.